பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச வாகிமாம் ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம், அதாகப்பட்டது ஆணி மாதம்னா 32 நாள். இந்த 32 நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன், அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய், அதுக்கு அடுத்தது புதன், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது மாச கிரகமான சூரியன். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம். அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு 15/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுலேருந்து 32 நாள் 16/7/2024 செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது. இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது. அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 21/6/2024. ஆணி மாதம் பௌர்ணமி அப்படின்னாக்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதுனத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லையும் இருக்கிறது. அதாகப்பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது. சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. அதில் பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு 3-4 பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல், மற்றபடி பயப்பட வேண்டாம். மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் கிடையாது. ஒன்று. அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அது ஆணி மாதம் 11ஆம் தேதி பிறக்குது. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் 18ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி 2/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுக்கு பொறுத்தருக்கு அடுத்தது அமாவாசை. ஆணி மாதத்தில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு 21, ஆங்கில தேதிக்கு 5/7/2024 வெள்ளிக்கிழமை. இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம். ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு சற்றே குறைய 4 முறை தான் அபிஷேக தினம் நடக்கும். அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் 27ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க 11/7/2024 வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க விசேஷமானது அப்படின்றது திருவெண்காடு. அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது என்ன திருவெண்காடில் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன், அது பண்ணுறாங்க. அப்போ இதை மாதிரி இந்த பொசிஷனில் இந்த 5 நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல்சாரம். இந்த காலகட்டங்களில் 32 நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம். பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிர பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும், 12ஆம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில்
இந்த ஆனி மாதம் பிறக்குது. இந்த ஆனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது. ஆனி 12 புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு. அதே போல் 7/7/2004 கடகத்துக்கு சுக்கிர பகவான் மாறுறாரு. 11/7 ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு. அதே போல் இந்த ஆனி 5ஆம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார். ஆனி மாதத்தில் புதன் சுக்கிரன் இடம்பெயர்றாரு. அப்போ இந்த 4 பயிற்சிகள், இந்த 4 கிரகங்கள், விரைவாக செல்லும் 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரம தினங்கள், சந்திராசிரம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, கோச்சார சந்திரனுக்கு ஜனன சந்திரன் 8ஆம் இடத்துல வருது. அதாவது ஜனன சந்திரன் மாறாதவர், கோச்சார சந்திரன் மாறாது. 8ஆம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும். அப்போ இந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம், ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள், நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆனி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். அதாவது பொதுவாகவே மாச பலன்னு சொல்லும்போது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ஆட்சி சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதும், 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றம். இதனால் என்ன வரும் அப்படின்னா, பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வரக்கூடிய பணமும் சுப செலவுகளாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு 11ஆம் இடத்துல இருக்கார், தனித்த குருவாக இருக்கிறதுனால லாபங்கள் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கார், தொழிலில் பெரிய ஏற்றம். அதுவும் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா 1000 ரூபா வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். அதாவது நிலம் விற்கிறது, வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும். அதை தவிர காய்கறி வியாபாரம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பூமிகாரகன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக பூமி சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய அனைத்து பேருக்கும் நல்ல ஒரு ஏற்றம். சந்திர ராசி பூமி சம்பந்தமான தொழில்னு போகும்போது விவசாயம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காய்கறி, பழ வகைகள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் நிச்சயமாக உண்டு. எளிதில் அழுகக்கூடிய பொருட்களில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பால் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு திடீர் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட்டான மாதம் இருந்தாலும் 8ஆம் இடத்துல ஒரு எச்சரிக்கையோடு சொல்கிறோம். சனி பகவான் இருக்கார். தவறுகள் எந்த ஒரு விஷயத்தில் தவறு செஞ்சாலும் அதில் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடியவர். அவர் துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர். தவறுக்குண்டான பலனையும் இது சரியான விஷயத்திற்கு உண்டான பலனையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர். அதாவது இதுக்குண்டானது அதில் கழிச்சிட்டு மிச்சத்தை மட்டும் கொடுக்குறது அந்த மாதிரி கிடையாது. சரியான விஷயங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா, சரியான விஷயம் 10 செஞ்சுருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான பலன், தவறான விஷயங்கள் 5 செஞ்சுருந்தீங்கன்னா தவறான விஷயத்துக்கு உண்டான 5 பலனும் நிச்சயமாக வரும். அதனால தான் சனி பகவானை கண்டு அஞ்சுறாரு. அது 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அஷ்டமத்து சனின்னு சொல்லக்கூடியது. வேலை செய்யும் இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தொழிலில் ரொம்ப பிரச்சனைகள் வரும், பொறுமையாக இருந்து அதை கையாளணும். யாருடையும் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போகிறது ரொம்பவும் நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து செல்லக்கூடியது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி எப்படி இருக்கும், அதை தவிர திருமண பாக்கியம் இருக்கிறதா, இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா விரிவாக விளக்கமாகவும் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆனி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு கடந்த டிசம்பர் அஷ்டமத்தில் சனி ஆரம்பமானிச்சு, ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது. அது என்ன சாமி ரிலாக்ஸ் கிடைக்குது? வக்ரம், சனி வக்ரம் ஆகிறார். வக்ரம் ஆறுதுனாக்க சனி பகவான் பலம் இழக்கிறார். இவர் எத்தனை நாள் இந்த மாதிரி பலம் இழக்கிறார் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 140 நாள்.
அப்போ இந்த ஆணி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு ஆனந்தமான மாதம்னே சொல்லலாம். அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் அவர் பலம் இழக்கிறதுனால் அவரால் நடக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் நட்சத்திர பாதத்திலேருந்து ரிட்ராகேஷன் வக்ரமாயி சதய நட்சத்திரம் 1ஆம் வரல வராரு. ஆனால் ராசியில் தான் இருக்கார். எப்பொழுதுமே நியாயவான் சத்தியவான் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டமே கொடுக்கல. ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது, அது சனி ஈஸ்வரன், நியாயவான் தர்மவான். அவர் பலம் இழக்கும் போது இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் டிசம்பர்லேருந்து இப்போ வரலாம் அனுபவிச்சுட்டு இருந்த கஷ்டங்களில் கொஞ்சம் பிரீத்திங் என்ன ஐசியூவில் இருந்தவங்களுக்கு ஜென்ரல் வார்டுக்கு வந்த மாதிரி. இது எத்தனை நாள் சற்றேறக்குறைய ஒரு 3 மாதத்துக்கு ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அவர் மாறுறது மார்ச் மாதம் 26 2026 மாறுறாரு. ஆனால் இதில் கொஞ்சம் பிரீத்திங் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இதை தவிர குரு பகவானை பொறுத்த அளவுக்கு 10ல் இருந்து பதவிக்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்தார். நமக்கு வேலை இருக்குமா வேலை இருக்காதா, நம்மளை கன்ஃபார்ம் பண்ணுவானா கன்ஃபார்ம் பண்ண மாட்டானா, வச்சுப்பானா வச்சுக்க மாட்டானா அப்படின்னு பயந்துட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் 11ல் வரார். 11ல் வந்தது சிறப்பா? கண்டிப்பாக சிறப்பு. அப்போ வேலையில் இதுவரையிலும் இருந்த பயம் கலந்த பதட்டம் அத்தனையும் விலகி கண்டிப்பாக பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, இதை தவிர கடகராசிக்காரங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் 11ல் இருந்துட்டு அவருடைய பார்வையை செலுத்துறார். எங்கே செலுத்துறாரு அப்படின்னாக்க அவருடைய விசேஷ பார்வையான 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது கடகராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ இதுவரையிலும் முயற்சிகளை தோக்கடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்தீங்க. அப்போ அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றியாக உங்களுக்கு மாலையாக விழக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் இடத்துல பொறுத்தளவுக்கு ஆணுக்கு வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். வீரியஸ்தானத்தில் கேது பகவான் இருந்துட்டு இருந்தார். அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த வீரியம் கூடி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி விளையக்கூடிய காலகட்டங்கள். ஆணோடைய லட்சம் கவுண்டிங்ல பெண்ணோடைய சினமுட்டையில் ஒரு கவுண்டிங் தான் சேரும். ரொம்ப நாளாக இவங்க பயந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தவங்க, சந்தான பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு, யார் மேலே குற்றம் அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீரியஸ்தானம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர குரு பகவானானவர் 7ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குறார். அந்த இடம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அதை தவிர குலதெய்வம் போகக்கூடிய ஸ்தானம், புகழ் பெறக்கூடிய ஸ்தானம் அப்படிம்போம். இதுவரையிலும் தடையும் தாமதமும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு 10ல் இருந்துட்டு குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல படாதனால தான் செய்த அத்தனை வேலைக்கு உண்டான ரெகக்னைஸே கிடைக்கல. நம்ம பாட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அதுக்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கல. அப்போ ரெகக்னைஸ் அப்படின்றது புகழும் பதவியும் பணவரவும் கிடைக்கக்கூடிய மாதம். அடுத்தது 5ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு ஏற்கக்கூடிய மாதம். அஷ்டமத்தில் சனி நடக்கிறதுனால எல்லாம் கிளம்பி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணியிருப்போம். போயிட்டு கிளம்ப போகும்போது ஏதாவது ஒரு தடங்கள் தாமதம் வந்துடும். இப்போ அந்த சனி பகவானும் வக்ரமானதுனாலையும் குரு பகவான் பார்வை பெறதுனாலையும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்ற மானம் அப்படின்றது இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆணி மாதம். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான். 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்யக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சிகள் ஜெயமாகும். ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு, அந்த ராகுவும் கோதண்ட ராகு. அப்போ படிப்பு விஷயமா போகக்கூடிய கடகராசி குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடகராசி என்பவர்களுக்கு ஆணி மாதம் அப்படின்றது மிக மிக ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். சரி சாமி, எல்லாம் சொல்லிட்டீங்க. சந்திராசிரம தினங்கள், அதாகப்பட்டது சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது எப்பொழுதுமே உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராசிரம தினம். அது உங்களுடைய கடகராசிக்கு எந்தெந்த நாட்டில் வருது, அந்த நாட்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன தவிர்க்க வேண்டும்ன்றதையும் மட்டும் சொல்லாமல் உங்களுக்கு அதற்கு உண்டான இந்த கடகராசிக்கு உண்டான தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் அதற்கு உண்டான எளிய பரிகாரத்தையும் நம்ம ஐயா சக்தி சோமையாவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க. இப்போது
இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் நடந்துகிட்ருக்கும். அந்த திசைகள் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நல்லா இல்லை அப்படிங்கிற போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அது என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு உண்டான கிரகத்துக்கு அந்த கிழமை அன்னைக்கே போய், இப்போ புதன் சரியில்லை அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு புதன் பகவானை போய் பாருங்கள். வியாழன் சரியில்லையா, குரு பகவான் சரியில்லைங்கிற போது வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுங்க. இப்படி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு என்ன திசை நடந்துட்டு இருக்குதோ அந்த திசைகள் வந்து சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகத்திற்கு அதே கிழமை அன்னைக்கு போய் வழிபாடுகள் செய்துக்கிறது சாலச் சிறந்ததாக இருக்கும். மேலும் வந்து இந்த ஆனி மாதத்தினுடைய கோச்சார பலன்களை நம்ம வந்து பார்க்குற போது உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதும், அது வக்கரமாக இருந்தாலும் சில பேருக்கு வேலை செய்யும், சில பேருக்கு வேலை செய்யாது. அதனால் கண்டிப்பாக அஷ்டமத்து சனியோட பலன் தான் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானை போய் வழிபடுறதும், டெய்லி விநாயகரை வணங்குறதும் இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து வரக்கூடிய விளைவுகளில் இருந்து, அதாவது தீமைகளில் இருந்து நன்மை பயக்கக்கூடிய விளைவுகளாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் உள்ள சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆனி மாதத்துக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் 26/6/2024 புதன்கிழமையும் 27/6/2024 வியாழக்கிழமையும் வருது. இந்த ரெண்டு நாட்களையும் தவிர்க்கணும். எதற்காகலாம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால், பிரயாணத்திற்காக தவிர்க்கலாம், புதிய முயற்சிகள் செய்வதற்காக தவிர்க்கலாம். இதுகளையெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதமும் நன்மையாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களுக்கு நம்முடைய ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்தவரையிலும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துலேருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவானும் வக்கரகதியில் போகிறார். அதனால் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. 11ஆம் இடத்துல குரு வந்ததுலேருந்து கொஞ்சம் மாறுதல்கள் உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா புதிய வேலைக்கு பார்த்துட்ருப்பீங்க. வேலையில் ஓவர் பளு இருக்கும். அதாவது இப்போ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். உங்களோட வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பாஸ் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து தப்புன்னு சொல்லுவார். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். வேலை மாற்றங்களுக்கு பார்த்துட்ருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வேலை புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ஆட்சி இருக்கிறதுனாலையும் சுபத்துவம் அடைகிறதுனாலும் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்துருந்தீங்கன்னா இப்போ வந்து சனி பகவானும் மெட்டில் இருக்கார், குரு பகவானும் உங்களுடைய சப்தமத்தை பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம். நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு நிச்சயமாக கவலை இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல போய் 11ஆம் அதிபதியோட சேர்க்க பணம் எல்லா பக்கத்துலேருந்து வரும். மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கல் லேபர் ஒர்க்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஆனந்தமான மாதமாக, ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.